இந்த டெக்னாலஜி யூதர்களோட டெக்னாலஜி ரொம்ப வருஷமா இந்த டெக்னாலஜி தான். எகிப்து காலகட்டத்துல இருந்து பைபிள் காலகட்டத்துல இருந்து இதே டெக்னாலஜி அடிச்சுட்டான். மயிறு உன எல்லாரும் அடிக்கிறான், நீ என்ன பண்ண? எல்லாரும் அடிக்கிறான், நீ என்ன பண்ண? இந்த கேள்வி அவனு கேட்கல. ஜெர்மன் காரன் அடிக்கிறான், அந்த காரன் அடிக்கிறான், இவன் அடிக்கிறான், எகிப்துல அடிச்சுட்டான், விரட்டிட்டான், அங்க விரட்டிட்டான், இங்க விரட்டிட்டான். அவ்வளவு அட்டுவயம் பண்றியா? எல்லாரும் உனையே அடிக்கிறான், அவ்வளவு அட்டுவயம் பண்றியா? நீ என்ன அப்படி பண்ணிட்டு இருந்த? நீ பண்ண அட்டுவயம் சரி. ஏசுநாதர் அடிச்சாரு தெரியுமா? இது நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியுதா தெரியலையா? ஏசுநாதர் ஒரு கோயில் அடிச்சாரு, யாரோட கோயில்? ஜூஸோட தான். எதுக்கு போய் அடிச்சாரு? ஏன்னா அங்க தப்பான விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அப்ப அவங்க அடிக்கப்பட வேண்டியவங்களா இல்லையா? கண்டிப்பா. இதை தெரிஞ்சுக்கோங்க கிறிஸ்தவர்கள். பைபிள் எல்லாம் படிக்கிறீங்க, இதையே படிக்கவே மாட்டீங்க. அந்த சாப்டர் ஸ்கிப் பண்ணி அப்படியே தள்ளி விட்டுறது. ஐயோ யூதர்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்களா? எல்லாம் சப்போர்ட் வரீங்க, வெக்கமே இல்லாம. எனக்கு அவ்வளவு எரிச்சலா இருக்கு. என்னடா பைபிள் படிக்கிறீங்களா? ஏடா நான் வேற மதத்தை சார்ந்தவன், எனக்கு தெரியுற விஷயம் கூட உனக்கு தெரியல. இல்ல ஆரஞ்சு பாக்கணும், எல்லாத்தையும் எதையாவது எடுத்து புரட்டி பார்க்க வேண்டாம். பிடிச்சது மட்டும் படிக்க கூடாது பாரு. எங்களுக்கு என்னன்னா அங்க போனே அவங்க ஃபாதர் மார்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சிலபஸ் கத்து கொடுப்பாங்க, அந்த சிலபஸ் வந்து இங்க ஒப்பிப்பாங்க. அதை அப்படியே கத்துட்டு வந்து இங்க ஒப்பிக்கிறது. நம்ம ஃபாதர் என்ன சொன்னாரு அதை தான் நம்ம பேசணும். உன் ஃபாதர் என்ன சொன்னாரு இல்ல, உன் பைபிள்ல ஃபாதர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன சொன்னாருங்கிறத தெரிஞ்சுக்க. முதல்ல ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன். அதுல வந்து இஸ்ரேல்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த இஸ்ரேல் சொல்லிட்டு கடவுள் மென்ஷன் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் கண்ட்ரி இல்ல. அதுதான் நீ என்ன ஃபாலோ பண்ற, நான் உன்னை என்னோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள். அது கூட புரிஞ்சுக்கல, அது கூட ஃபாதர்ஸ் சொல்லி கொடுக்கலாம். அப்ப வேணும் மேனிபுலேஷன் நடக்குதுங்க, மேனிபுலேஷன் நடக்குது. இஸ்ரேலுடைய மொசாத் வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணி வச்சிருக்கு, எல்லா மதத்திலும் இன்ஃபில்ட்ரேஷன் நடந்து வச்சிருக்கு. அதனால அவங்களுக்கு சாதகமாவே எல்லா இன்ஸ்டிடியூஷன்லயும் அவங்களுடைய உளவியலை கொண்டு வந்து திணிச்சு வச்சிருக்காங்க. அந்த உளவியல் அடிப்படையில் நம்ம ஏமாந்துட்டு கிடக்கிறோம். இதான் உண்மை. அவ்வளவு பெரிய ஒரு அட்டுழித்தம் பண்ணிட்டே இருக்கான் தொடர்ச்சியா. அதை பத்தி எதுவும் கேட்கல. ஏசுநாதரே அவங்களுக்கு எதிராக தான் நின்றுருக்காரு. ஆனா அதை பத்தி பேச முடியாது. ஏசுநாதரே ஒரு யூதர் தான் தெரியுமா அப்படிம்பாங்க. ஏசுநாதரே யூதர். ஏசுநாதர் யார் கட்டி கொடுத்தா? யார் அவரை வந்து சிலுவையில் ஏற்றணும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தா? யார் அவரை வந்து பெரிய யூத மத குருமார்கள், பார்சீஸ், சடூசிஸ், யூதர்கள் தான் ஏசுநாதரை கொலையா செஞ்சிருக்காங்க. ஏசுநாதர் இன்னைக்கு வரைக்கும் ஏத்துக்காத ஒரு கூட்டம் உலகத்துல இருக்குதுன்னா அது யூதர்கள் தான். ஏசுநாதர் என்ன சொல்லி வச்சிருக்குன்னு தெரியுமா? ஜுடாயிசம். தப்பான வழியில பிறந்தவர், தப்பானவரு, தவறு செஞ்சவரு, கொச்சப்படுத்த விரும்பல, பெண்களை வைத்து தொழில் செய்தவர்னு சொல்லி வச்சிருக்காங்க. அசிங்கமான நிறைய சொல்லிருக்கோம். மேரி மெக்தலின் அவங்களை வச்சு தொழில் செய்தவர்னு சொல்லி வச்சிருக்கு அவனோட இந்த ஜுடாயிசம். இந்த யூதர்களுக்கு நீங்க உட்காந்து ஆதரவு கமெண்ட் பண்ணிட்டு இருக்க. நான் சொல்றேன், அவன் புரிஞ்சுக்கோ, நீ செய்யறது பெரும் பாவம். நான் சொல்லல, நாளைக்கு நீங்க செத்து வானத்துக்கு போகும்போது ஏசுநாதர் உங்களை வரவேற்கும் போது, தம்பி இங்க நீ வரக்கூடாது, நீ போக வேண்டியது நரகத்துக்கு. ஜட்மெண்ட் உன நரகத்துக்கு அனுப்புவாரு. இங்க உட்காந்து நீ தப்பு பண்ணிட்டு இருக்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அறிவு டைம்ல இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, ஏசுநாதர் திரும்ப வருவாருன்னு பைபிள் சொல்லுது. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வருவான், ஆன்டி கிரைஸ்ட். அதான் இவங்களோட ஆளு, ஜூஸோட. நீ யாரு நீ நம்பிக்கிட்டு இருக்க? அவன் தான் ஆன்டி கிரைஸ்ட். அவனுக்கு தான் இப்ப புகழாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. எரிச்சல் ஆகுதுங்க நமக்கு.